ஹாய் யூஸ் வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். நாளைக்கு நடக்க போற இந்தியா vs பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேட்ச். அதை பத்தின ப்ரிவியூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியா vs பாகிஸ்தான் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பெரிய ரைவல்ரி மேட்சா இருக்கும். அண்ட் எப்பவுமே ஓடிஐஸ்ல வந்துட்டு இந்தியா vs பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் மேட்சஸ் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் போது ஃபேன்ஸ்ல இருக்க கிரேஸ் அண்ட் ஆல்சோ இந்தியா டீம்ஸ் அவங்களுக்குள்ளாரையே வந்துட்டு அந்த பேச்சுவார்த்தை, அப்புறம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அப்படியே ஒரே ஃபயரா இருக்கும். ஸோ அதை பத்தி நாளைக்கு மேட்ச் என்னன்னு பார்ப்போம். அந்த மேட்ச் பத்தின ப்ரிவியூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ஸ்குவாட்ல என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் எந்த பிளேயிங் லெவனோட போவாங்க அப்படின்றத பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மேட்ச்ல அப்படின்றத பார்த்துரும். ஸோ இந்த மூணு செக்மெண்ட்டை பத்தி பார்க்கலாம். ஹாய் பாலா. ஹாய். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்தியா விசஸ் பங்களாதேஷ் லாஸ்ட் நடந்த மேட்ச், அந்த மேட்ச் பார்த்தியா? அந்த மேட்ச்ல ஹிருதய் ஒரு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆல்சோ இந்தியாவில் வந்துட்டு சுப்மன் கில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஓடிஐ இன்டர்நேஷனல் மேட்சஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருந்தாலுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அவ்வளோ மெச்சூர்டா இருந்தது பார்க்கும்போது. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? ஆக்சுவலி துபாய் பிச் கொஞ்சம் ஸ்லோவா பிஹேவ் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா பங்களாதேஷ் பேட்டர்ஸ்மே ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ட்ரிடாயா இருக்கட்டும், கூட ஜாக் ரலி ரெண்டு பேருமே நல்ல ஒரு நாக் ஆடினாங்க. ட்ரிடாய் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாக் காமிச்சிருந்தாரு, ஒரு 100 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. உண்மையிலே நம்ம சுப்மன் கில் அந்த மெச்சூர் நாக் ஆடினார்னே சொல்லலாம். ஏன்னா அவர் சூப்பரா அந்த 100 அடிச்சிட்டு இருந்தாரு. அவர் என்னன்னா அந்த ஏஜ் இன்க்ரீஸ் ஆக சில பேட்டர்ஸ்ல அந்த மெச்சூர்னஸ் காமிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாக் ஆடினார் சுப்மன் கில். ஸோ அவர் நம்ம ஐபிஎல் அந்த 2020 சமயத்துலயும் அவர் அந்த துபாய் கண்டிஷன்ஸ்லாம் விளாண்டுருக்காரு. ஸோ அவர் அந்த கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி அவருக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஈவன் ரோஹித் சர்மா கிட்ட கூட அந்த சொன்னாரு, பிச் ஸ்லோவா இருக்கு, ஸோ அந்த கட் அவ்வளவு சீக்கிரம் ஆடாதீங்க அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் பிச்சை அனலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பர் நாக்னே சொல்லலாம் சுப்மன் கில். ஆமா, சுப்மன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது வந்துட்டு இந்தியாவை ரொம்ப ஈஸியா வின் பண்ண வச்சிட்டாங்க. அண்ட் இந்தியாவோட ரன் சேசிங் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பட் அந்த கண்டிஷன்ஸுமே கொஞ்சம் மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஆஹ், என்ன சொல்றது, ரன்ஸ் அடிக்க முடியல. ஏன்னா பவுண்டரிஸ் ரொம்ப லாங்ன்றனால ரன்ஸுமே வராமல் இருந்தது. ஆல்சோ பங்களாதேஷ் சைடில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹிருதாய், பியாக்கர் அலி. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்து அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்தது. இந்தியாவோட பவுலிங் அப்படியே ஸ்டாப் பண்ணி மிடில் ஓவர்ஸ்ல சூப்பராக எடுத்துட்டு போய் நல்ல ஒரு டார்கெட் செட் பண்ணாங்க. 150 முடிய வேண்டிய மேட்ச் வந்துட்டு அவங்க 230 ரன்ஸ் என்னமோ ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ அது வந்துட்டு உண்மையாலுமே மேட்ச் வந்துட்டு பங்களாதேஷ் சைடில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆல்சோ இது பங்களாதேஷ் விசஸ் இந்தியா மேட்சாக இருந்தாலும் இந்த பக்கம் பாகிஸ்தான் மேட்ச் எடுத்துப்போம். அவங்க நியூசிலாந்து கிட்ட ஒரு மேட்ச் லோஸ் பண்ணிட்டு வராங்க. அப்படிங்கும்போது நியூசிலாந்து வந்துட்டு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் நிறையா வந்துட்டு பாகிஸ்தான் கண்டிஷன்ஸ்லேயே வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் ஆடுறாங்க போது துபாயில் அவங்க எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? ஆக்சுவலி நீ சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த சேஸ்ல பாகிஸ்தான் அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் நல்லாவே ஸ்லோவா ஆடினாங்க. ஸோ துபாய் கண்டிஷன்லாம் இந்த மாதிரி ஆடினாங்கன்னா அவங்க ஸ்கோர் ரொம்பவே கம்மியாக தான் அடிக்க முடியும். ஒரு 220 230 அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் அடிக்க முடியும். அதை டிஃபெண்ட் பண்ண கூட முடியுமா அப்படிங்கறத கன்ஃபார்ம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பவர் பிளேல நல்ல பவுலர்ஸ் வச்சிருக்காங்க பாகிஸ்தான், சம பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. அதே பவுலர்ஸ் டெத்ல நல்லா போடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் வேற இவரு இமாமுல்லாக்கு வந்திருக்காரு. அவர் ஓரளவுக்கு நல்ல டீசென்ட் பேட்டர் ஆடுவாரு. பட் பக்கரமான அளவுக்கு கிடையாது. ஏன்னா அவருக்கு அந்த இனிஷியல் ஸ்டார்ட் கொடுப்பாரு. ஸோ இப்போ அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ங்கிறப்போ ரொம்ப ஒரிட் சைன்ஸ் ஃபார் பாகிஸ்தானே சொல்லலாம். ஏன்னா அவர் கரெக்டா அந்த இன்ஜுரியில இருக்கிறப்போ அவுட் ஆயிட்டு உள்ள போவார் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. ஸோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. பக்கத்துல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் அவரை இது பண்ணுவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் டிப்ரெஸ்ட் ஆயிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ங்கிறப்போ எந்த பிளேயரா இருந்தாலும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருப்பாங்க. ஸோ ஆமாம், சொன்ன மாதிரி பாகிஸ்தானோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோ. துபாய் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நேற்று பார்த்த ஆப்கானிஸ்தானும் அதை விட ரொம்ப மோசமா இருந்தாங்க. அப்படிங்கும்போது இவங்க எல்லாமே துபாய் கண்டிஷன்ஸ்க்கு எப்படி அடாப்ட் ஆவாங்க. பட் ரெண்டு டீமுமே பவுலிங்ல சூப்பரா இருக்கு அப்படி சொல்லலாம். பட் இருந்தாலும் பாகிஸ்தான் நம்ம எடுத்துப்போம். பாகிஸ்தான் பார்த்தோம்னா அவங்களோட பவுலிங்ல என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் அந்த இந்தியாவோட டார்கெட், இந்தியாவோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ் சூப்பரா இருந்துட்டு இருக்கு. ஒரு கேஎல் ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஆல்சோ விராட் கோலி அண்ட் சுப்மன் கில். ஸோ இந்த நம்பர் 2ல இருந்து ஒரு நம்பர் 6 வரைக்குமே நல்ல ஒரு இது இருக்கு. நடுவில் அக்ஷர் பட்டேல் வேற சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி பேட்டிங்ல இவங்க சும்மா நீ ஒரு துபாயில நார்மலான பவுலிங் வச்சு பண்ணாலே இவங்களோட ரன் துபாய் கண்டிஷன்ஸ்லேயே 300 வருது. அப்படிங்கும்போது ஒரு என்ன சொல்றது,
இப்போ ஒரு 280 ஆர் 250 பவுலர்ஸ்னால நம்ம கண்டெக்ட் பண்ண முடிஞ்சாலும் பாகிஸ்தான் நல்லா சேஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா கரெக்ட். எடுத்துக்கிட்டோம், பாகிஸ்தான் சைடில் மட்டும் பவுலிங் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கல. இந்தியா சைட்லையும் பார்த்துட்டேன்னா ஒரு குல்தீப் யாதவ், அப்புறம் வந்து அக்ஷர் படேல் லாஸ்ட் மேட்ச்ல துபாயில் எப்படி விக்கெட் எடுத்திருக்காரு, ரொம்ப சூப்பரா போட்டாரு. சூப்பரா போட்டாரு. அப்படிங்கும்போது அண்ட் ஆல்சோ ஷமியோட கம்பேக் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஷமி ஆல்வேஸ், ஷமியோட பவுலிங் வந்துட்டு ஒரு கிளாஸியா இருக்கும். அவரு நல்லா ஸ்விங் பண்ணுவாரு, அந்த இன் ஸ்விங் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ சூப்பரா டெலிவர் பண்ணுவாரு. அண்ட் ஆல்சோ அவர்கிட்ட இருக்க அந்த ஃபாஸ்ட் வித் இன் ஸ்விங் அது வந்து எப்பவுமே அவருக்கு நல்லா பிடிக்கும். அதுதான் அவருக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ இவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்ததுக்கு காரணமா இருக்கு. அண்ட் அர்ஷித் ராணா ஒரு நியூபி அப்படின்னு சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு லாஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அப்படிங்கும்போது இந்தியாவோட பவுலிங்குமே இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு சொல்ல போனா. ஸோ இது வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு டஃப்பான மேட்ச். இந்த மேட்ச் தோத்தானோ டோர்னமெண்ட் விட்டு வெளியவும் போயிடுவாங்க சொன்ன மாதிரி. ஸோ அப்படிங்கும்போது இது பாகிஸ்தானுக்கு அவங்களோட பேட்டிங்ல இமாமுல்லா இப்போ உள்ள கொண்டு வந்திருக்காங்க, அவருனால மட்டும்தான் அதை பெர்ஃபார்ம் எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா அவரு அகா சல்மா, பாபர் அசாம் நம்பினாங்கன்னா மறுபடியும் இன்னொரு மேட்ச் தோத்துருவாங்க. ஸோ இல்ல மேபி யாராவது பாபர் அசாம் கூட சேர்ந்து ஆடுற மாதிரி இருந்தா கொஞ்சம் அந்த இன்னிங்ஸை கொஞ்சம் கீரப் பண்ணுவாரு. ஸோ போன டைம் யாருமே இல்லாதனாலதான் ரொம்ப லோவா ஆடிட்டு இருந்தாரு. அப்புறம் கொஞ்சம் முடியிற ஸ்டேஜ்ல அவர் 50 அடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் வந்திருந்தாரு ஆகா சல்மான். ஸோ அப்பதான் கொஞ்சம் ஓரளவுக்கு கீரப் பண்றாருங்கிறப்போ அவுட் ஆயிட்டாரு. அது ஒண்ணு. ஃபக்கர் ஜமான் இல்லாத ரொம்ப பெரிய மிஸ் உங்களுக்கு. ஏன்னா லாஸ்ட் கரெக்ட். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபைனல் எடுத்துட்டோம்னா இந்தியாவுக்கு எதிராக ஃபக்கர் ஜமான் தான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த அவர் ஜஸ்ட் அவைலபிளா இருந்திருந்தாருன்னா மட்டும் அவரோட செஞ்சுரி கண்டிப்பா வரதுக்கு சான்சஸ் இருந்திருக்கும் மேபி இந்த இந்த மேட்ச்லயுமே. பட் அதுவும் இல்லாம அவர் இப்போ ரீசெண்ட் ஃபார்ம்ல இருக்காரு. அவங்க டீமுக்கு அவர் ஒருத்தர், அகா சல்மான், அவங்க 2 பேர் தான் வந்துட்டு மேட்ச் எடுத்துட்டு போறாங்கும்போது அவர் இல்லாதது ஒரு பெரிய மிஸ். ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்குவாடை பத்தி பார்த்தோம். பிளேயிங் லெவன்ல வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? பிளேயிங் லெவல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப பாகிஸ்தான்ல இமாமுல்லா குறத்துக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து சேஞ்சஸா இருக்கும். அப்புறம் வந்து அப்ரார் அகமத் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருங்கிறத வந்து பார்க்கணும். மிடில் ஓவர்ஸ்ல வந்து அவர் எப்படி பெர்ஃபார்ம், ஏன்னா ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னருங்கிறப்போ அவரோட ஸ்பின் வந்து எஃபெக்டிவா இருக்கும். இந்தியாவில வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவும் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு அர்ஷதீப் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்டீமர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கிறப்போ லைட்டா ட்ரை பண்ணலாம். பட் ஆனா ஹர்ஷித் ராணா தான் அவங்க வந்து தூக்குவாங்க. அவரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காரு. ஸோ மேபி இந்த ஒரு மேட்ச்க்காக வந்து ரெஸ்ட் கூட படலாம். அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷமியுமே நீ சொன்ன மாதிரி சூப்பரா எஃபெக்டிவா போட்டாரு. 5 விக்கெட்ஸுமே எடுத்திருந்தாரு. ஐசிசினாலே வந்து ஷமி வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருவாரு அந்த ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல. பட் அந்த பழைய ஷமி மாறி தெரியல. பட் ஆனா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் எடுத்துக்கணும், பாகிஸ்தான் டீம்லயும் பெருசா சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா பேட்டிங்கோட லாஸ்ட் மேட்ச் போனாங்க அண்ட் ஆல்சோ வித் ஸ்பின் போனாங்க. ஏன்னா அஷ்ரஃப் வந்துட்டு வெளியே உட்காந்து வச்சிருந்தாங்க போது அதே 11 தான் இங்கேயும் கொண்டு வருவாங்க. ஏன்னா இங்கே ஸ்பின் ட்ராக் ஆல்சோ இந்தியாவுக்கு எதிராகும் போது சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா அவங்க இது வாங்குவாங்க. ஸோ அதே அதே 11 தான் போவாங்க நான் கெஸ் பண்றேன். அண்ட் ஆல்சோ இந்தியா சைட்லயுமே எந்த சேஞ்சஸும் இருக்காது மோஸ்ட்லி. நீ சொன்ன மாதிரி ஹர்ஷதீப் தான் உள்ள கொண்டு வருவாங்க, ஹர்ஷித் ராணா கூட தான். பட் ஹர்ஷித் ராணா மிடில் ஓவர்ஸ் சூப்பரா போடுறாரு அண்ட் துபாய் கண்டிஷன்ஸ் நல்லா போடுறாரு. அவரை வச்சு போவாங்க. பிகாஸ் நியூசிலாந்து மாதிரி ஒரு மேட்ச், நியூசிலாந்து கூட ஒரு மேட்ச் வருது. ஸோ அந்த மேட்ச்ல சேஞ்சஸ் மேபி பார்க்கலாம். ஏன்னா இந்த மேட்ச் வந்துட்டு அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட். இந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம்னாலும் நமக்கு ஆஃப் டோர்னமெண்ட் தாண்ட மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நியூசிலாந்து மேட்ச்ல வேணா நம்ம ஒரு குல்தீப் பதிலாக வரணும், அந்த மாதிரி ஒருத்தர் யாராவது கொண்டு வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் எனக்கும் பாலாக்கும் பெரிய டிஃபரன்சஸ் இல்லை. 2 பேருமே சேம் லெவனோட தான் போவாங்க. அண்ட் மூவிங் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட், பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். ஸோ துபாய் கண்டிஷன்ல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இந்த டோர்னமெண்ட்லயே வந்து எல்லா மேட்ச்லயுமே வந்து ஒரு செஞ்சுரி வந்துருதுன்னே சொல்லலாம். இப்போ நடந்துட்டு இருக்க இங்கிலாந்து ஆஸ்திரேலியாலயும் வந்து இப்போ டக்கெட் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த மேட்ச் வந்து ஒரு பிளேயர் எப்படியாவது செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. லாஸ்ட் டைம் நம்ம இந்தியா மேட்ச்ல 2 பேர் செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. நம்ம இந்தியாவில சுமன் கில் அடிச்சிருந்தாங்க, பங்களாதேஷ்ல வந்து கிரடாய் அடிச்சிருந்தாங்கிறப்போ. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் மறுபடியும் சுமன் கில் சொல்லலாம். மேபி இந்த டைம் வந்து ஒரு விராட் கோலி, ஏன்னா பாகிஸ்தான் வந்து கூட வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு விராட் கோலி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாருங்கிறத பார்க்கணும். ஸோ நான் பிளேயர் டு வாட்ச் அவுட்ல வந்து இந்த டைம் விராட் கோலி வைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஏதோ ஒரு அடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ பவுலிங்ல வந்து முகமது ஷமி, இஃப் ஹர்ஷதீப் வந்தாருன்னா அவரை வந்து நான் வாட்ச் அவுட் பவுலரா வைப்பேன். ஹர்ஷதீப் வந்தா ஹர்ஷதீப், இல்லைன்னா முகமது ஷமி. ஓகே, நீ இப்போ பாகிஸ்தான் சைட்ல பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார்? பிளேயர் டு வாட்ச் அவுட்ல நான் வந்து என்ன சொல்றேன்னா முகமது ரிஸ்வான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோ கண்டிஷன்ஸ்ல ஓரளவுக்கு எடுத்துட்டு போவார். லாஸ்ட் டைம் வந்து அவர் அந்த பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ்னால வந்து அவரால் அடிக்க முடியல. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல நாக் ஓரளவுக்கு ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். ஸோ அவர் வந்து வாட்ச் அவுட் பேட்டரா இருப்பாரு. ஸோ பவுலர்னு நான் சொல்றதுக்கு பதிலாக நான் ஆகா சல்மான் எடுத்துட்டேன். ஏன்னா அவர் வந்து பவுலிங்கும் போடுவார், அந்த ஸ்பின்னும் போடுவார், பேட்டிங் எடுத்து போறதுனால. ஸோ நான் ஆகா சல்மான் அண்ட் முகமது ரிஸ்வான் ஸோ அவங்க எடுத்து போறேன். மேபி ஷைன் ஷாப் ரெடி நியூ பால்ல கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ அவருக்கு ஸ்விங் கிடைச்சால்.
ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா டீம்ல பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீ சொன்ன மாதிரி விராட் கோலி ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார். பட் நான் அது சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ சொல்லிட்டேன். ஸோ அதனால நான் வேற ஒரு பிளேயர் சொல்றேன். அஹ், ஸ்ரேயா ஜெயர் வந்துட்டு கண்டிப்பா ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு பாகிஸ்தான் டீமுக்கு எதிராக இந்த மேட்ச்ல அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். அண்ட் ஆல்சோ இன் பவுலிங்ல வந்துட்டு அஹ், ஹர்ஷித் ராணா லாஸ்ட் இந்த 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் ஆல்சோ அவரோட சீம் லென்த்துக்கு கண்டிப்பா வந்துட்டு இந்த மேட்ச்ல நல்ல விக்கெட் எடுப்பாங்க அப்படின்னு நான் guess பண்றேன். அண்ட் இன்னொருத்தரையும் நான் ஆட் பண்றேன், ஹர்திக் பாண்டியா எப்பவுமே பாகிஸ்தான் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஹர்திக் பாண்டியா ஆல்சோ ஒன் ஆஃப் த பிளேயர் டு வாட்ச். ஸோ இந்த டைம் நான் 3 பிளேயர்ஸோட போறேன். ஸோ மூவிங் டு பாகிஸ்தான் டீம்ல வந்துட்டு இந்த மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் பேட்டிங் வந்துட்டு ஹகா சல்மான். அண்ட் ஃபார் பவுலிங் வந்துட்டு ஹரீஷ் ராவ் நல்லா பவுலிங் பண்ணுவார் அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். அண்ட் இதுதான் எங்களோட இந்தியா vs பாகிஸ்தான் மேட்சோட ப்ரிவ்யூ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.